ட்ரம் இன்றைய இலங்கையினுடைய அரசாங்கத்தின் புடரியில இந்த நீர்மூழ்கி கப்பலை தாட்டது மூலம் ஒரு அமுக்கமாக ஒரு அடி அடித்து விட்டது. இலங்கை அரசாங்கம் வாயை பொத்தி கொண்டு சக்கர விழுந்துடக்கூடாது, பொத்தி கொண்டு இருக்கு இலங்கை அரசாங்கம். இந்த உலக ஒழுங்கை குழப்புவதில் அமெரிக்கா முதன்மையான பாத்திரம் வகிக்கிறது, அதில் வெற்றியும் பெற்றது. அது ஈழத்தமிழருக்கு சாதகமான ஒரு குழப்ப நிலை. இந்த யுத்தம் முற்றிலும் இஸ்லாமியர்களுக்குள்ளேயே திருப்பி விடப்பட்டு இஸ்லாமியர்களுக்குள்ளேயே இந்த அழிவு நிகழ்கிறது. இந்த யுத்தத்தினுடைய அந்த 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 மையம் இஸ்லாமிய நாடுகள் சம்பந்தமான பிரச்சனையாக சிங்கள யார் முண்டு கொடுக்கிறார்களோ அது அவ்வளவுக்கு எங்களுக்கு நட்டம். அது அமெரிக்கா கொடுத்தால் இந்தியா கொடுத்தால் என்ன, பிரிட்டன் கொடுத்தால் என்ன, ஈரான் கொடுத்தால் என்ன, என்ன நாடுகள் கொடுத்தால் என்ன, இலங்கை அரசுக்கு யார் முண்டு கொடுத்தாலும் அது எங்களுக்கு நட்டம். இந்த உலக ஒழுங்கு குழப்பி இருக்குன்னு சொல்றதே குழப்பம் ஈழத்தமிழருக்கு லாபம். ஸ்ரீ காளி மாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பயண தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர் மூத்த அரசறிவியல் ஆசானாக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசு அவர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். சர்வதேச ரீதியாக பெரும் போர் பதட்டம் ஒன்று உருவாகி இருக்கின்றது. அது நாளுக்கு நாள் அதனுடைய வீரியம் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒட்டுமொத்த மத்திய கிழக்கும் ஸ்தப்பிங்கின்ற சூழ்நிலையை நோக்கி நகர்கிறது. உலகம் அனைத்திலும் எதிர்பாராத விதமாக பொருளாதார ஏற்ற இறக்கங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அமெரிக்கா இஸ்ரேலினுடைய போர் முகங்கள் தொடர்ச்சியாக அதிகரித்த வண்ணமாகத்தான் இருக்கின்றது. உங்களுடைய பார்வையில் சர்வதேச ரீதியாக எழுந்திருக்கக்கூடிய இந்த நெருக்கடி என்பது மையத்தை நோக்கி நகரப்போகிறதா அல்லது இதற்கான ஓய்வே இல்லாமல் நகரப்போகிறோம்? சர்வதேச அரசியல் என்பது மையத்திலிருந்து இழந்திருக்கிறது என்பதே உண்மை. இது ஒரு முக்கியமான ஒரு திருப்பமான கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது. அதாவது தனிப்போர் காலத்தில் அது முடிவுக்கு வந்து அடுத்த புதிய உலக அரசியல் ஒழுங்கு, அதாவது சர்வதேச ஒழுங்கு உருவாகுவதற்கு ஒரு யுத்தம் நிகழவில்லை. யுத்தம் இல்லாமலே ஒரு சர்வதேச ஒழுங்கு மாறியது. இது முதலாவது கட்டம். ஆனால் அந்த யுத்தம் இல்லாமல் சர்வதேச ஒழுங்கை மாற்றியது இரண்டு பிரதான நபர்கள் இருக்கிறார்கள். ஒன்று அன்றைய அமெரிக்க ஜனாதிபதி நிக்சன், அவருக்கு மூளையாக இருந்தவர் ஹென்றி கிஸிங்கர். மற்றவர் மாசேதுங், பின்பு அவருடைய இடத்தை பிடித்து பதவிக்கு வந்த டெங் ஷாவோபிங். இந்த 4 பேரையும் மையமாக கொண்டு அந்த சர்வதேச ஒழுங்கு தெளிவாக சண்டை சூழல் இல்லாமல் யுத்தம் என்று மாறியது. இங்குதான் ஒரு பிரதானமான ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயத்தை கவனிக்கவும். எவ்வாறு அது போர் இல்லாமல் யுத்தம் இல்லாமல் மாறியது. சீனா அப்பொழுது தனிப்போர் காலத்தில் சோவியத் யூனியனோடு இருந்தது. ஆனால் தனிப்போர் காலத்தில் சோவியத் யூனியனோடு இன்று சீனாவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையில் ஒரு வெடிப்பு ஏற்பட்டது. அப்போது சர்வதேச அரசியலிலும் ராஜதந்திரத்திலும் மிகவும் கைதேர்ந்தவராக காணப்பட்ட ஹென்றி கிஸிங்கர் ஒரு ஆப்பு வைத்தார். இந்த சீனாவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையே ஏற்பட்ட உடைவை அவர் இடைவெளியை உருவாக்கி அதனை பெரும் பிளவாக்கலாம் என்ற முடிவுக்கு வந்தார்கள். அப்படியே சீன அமெரிக்க உறவுக்கு ஊடாக அந்த பிளவை உருவாக்குகிறார்கள். சீனாவை ரஷ்யாவிலிருந்து அல்லது சோவியத் யூனியனிலிருந்து பிரித்து எடுத்ததும் சோவியத் யூனியன் கொட்டுண்டது. தனிப்போர் முடிவுக்கு வர தொடங்கி உலக ஒழுங்கு மாறியது. யுத்தமின்றி ஒரு உலக ஒழுங்கு மாறியது. இதுதான் முதலாவது கட்டம். ஆனா இது 2வது கட்டம். இந்த யுத்தமின்றி மாறிய உலக ஒழுங்கில் இந்த 2 நாடுகளின் பாத்திரமும் அரை நூற்றாண்டுகளுக்கு வரையும் அரசியல் பொருளாதாரத்தை வழிநடத்தி சென்று அவை ஒரு யுத்தத்தை நோக்கி நகர்ந்துள்ளன. அதாவது கைத்தொழில் பண்ட உற்பத்தி முற்றிலுமே ஒரு லிபரலைசேஷனுக்கு உட்பட்டு தாராளமயத்துக்கு முழுக்க உலகம் உட்பட்ட போது உலக சந்தையில் பண்டங்கள் அதிகரிக்க அமெரிக்காவின் சந்தை சீனாவின் சந்தை ஒரு போட்டிக்கு போக அந்த சந்தை போட்டி தான் இப்பொழுது இந்த யுத்தத்தை கருக்கொண்டது. சரி, அதாவது எந்த அமெரிக்கா ரஷ்யாவுக்கு வீழ்த்துவதற்கும் அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் சீன உறவை நாடியதோ, அதன் மூலம் ஒரு உலக ஒழுங்கை மாற்றியதோ, அதுவே பின்பு ஒரு புதிய உலக ஒழுங்குக்கான ஒரு யுத்தத்தையும் கருத்தரித்தது. அதுதான்
இப்போது அந்த சண்டை போட்டி உச்சநிலைக்கு வந்ததும் மத்திய கிழக்கு என்று சொல்லப்படுகின்ற மேற்காசிய பிரதேசம் உலகத்தின் மையமாக இருப்பதனால் அந்த மையத்தில் இருந்துதான் மாற்றங்களை கொண்டு வர வேண்டியிருக்கும். அந்த மையத்தில் யுத்தத்துக்கான மேகங்கள் தோன்றியிருக்கின்றன. ஆனால் அணுவாயுத யுகமும் தொழில்நுட்பமும் பெரிதாக வளர்ந்திருக்கும் இந்த யுகத்தில் முழுக்க யுத்தத்தை நடத்துவது என்பது ஒரு குளோபல் ஓர்டரை கடுமையாக பாதிக்கும். எனவே அவர்கள் இந்த யுத்தத்தை தயக்கத்தோடு ஒரு லிமிட்டட் ஓவராக நடத்த முற்படுகிறார். இதோ பாருங்கள், தனிப்போரிலிருந்து சோவியத் யூனியனை வீழ்த்த சீனாவினுடைய நிலைப்பாடு உதவியது. இப்போது அந்த சீனா இந்த யுத்தத்தில் பங்கெடுக்கவில்லை, ரஷ்யா பங்கெடுக்கவில்லை, அதே ஒரு பெரிய இந்தியாவும் பங்கெடுக்கவில்லை. இந்த பின்னணியில் இந்த யுத்தம் சூழல் இழுபடுகிறது. இந்த யுத்தம் என்று சொல்வதை விட யுத்த சூழல் என்று சொல்வதே சரியான. இவற்றுக்கு மேற்கொண்டு விளக்கங்களுக்கு நாங்கள் போவோம். ஆனால் இப்பொழுது நீங்கள் கேட்ட கேள்வியில் ஒரு இடத்தில் தொடங்குவோம். எங்கு என்றால், இந்த உலக ஒழுங்கு மாற்றம் பற்றிய பிரச்சனை. இந்த உலக ஒழுங்கை குழப்புவதில் அமெரிக்கா முதன்மையான பாத்திரம் வகிக்கிறது, அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறது. அது ஈழத்தமிழருக்கு சாதகமான ஒரு குழப்ப நிலை. அது என்னவென்றால், அந்த சாவரின் ஸ்டேட், இறைமையுள்ள அரசு, இறைமை கோட்பாடு, இவற்றின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட உலக ஒழுங்கை இப்பொழுது அமெரிக்கா செயலளவில் முற்றுமாக குழப்பியிருக்கிறது. இப்போது எந்த நாட்டின் மீதும் எந்த நாடும் தடையெடுக்கலாம், யாரையும் கடத்தி கொண்டு போகலாம், ஜனாதிபதிகளை கடத்தலாம், எந்த மக்களையும் மீதும் குண்டுகளை போடலாம் என்று அந்த சவரின் ஸ்டேட் என்கின்ற அந்த சவரனிட்டி பற்றிய, இறைமை அல்லது இறையாண்மை பற்றிய அந்த கோட்பாடு சர்வதேச ஒழுங்கில் உடைந்திருக்கு. இதை நான் உங்களுக்கு விழாவாரியாக சொல்லியாக வேண்டும். முதலாவது இடம் 1648 ஆண்டுதான் இந்த ஸ்டேட் சாவரனிட்டி என்கின்ற ஒரு கான்செப்ட் முதல் முறையாக முன்வைக்கப்பட்டு நடைமுறைக்கு வந்தது. அதாவது வெஸ்ட்பாலியா உடன்பாட்டின் கீழ் ஓர் அரசை இன்னொரு அரசு கைப்பற்றக்கூடாது, எல்லா அரசுகளுக்கும் இறைமை உண்டு, இறைமையை பாதிப்பது சர்வதேச பன்னாட்டு உறவுக்கு பாதகமானது, அதை மீறக்கூடாது என்ற கோட்பாடு தான் அந்த சாவரனிட்டி கோட்பாடு, அந்த இறைமை கோட்பாடு. அது வெஸ்ட்பாலியா உடன்படிக்கையின் மூலம் ஸ்தாபிக்கப்பட்டது. இப்போது உடைஞ்சிச்சு. 2 விதமாக உடைஞ்சது நீ பார்க்கலாம். முதலாவது, அமெரிக்கா இஸ்ராயல் ஈரான் மீது எடுத்த படையெடுப்போடு, இஸ்ராயல் காசா மீது எடுத்ததோடு, ரஷ்யா யுக்ரைன் எடுத்த தொடுத்த போரோடு உலகத்தில் எந்த ஒரு நாட்டையும் எந்த ஒரு நாடும் கைப்பற்றலாம். உலகில் உள்ள ஒழுங்குகளில் சவரனிட்டி என்ற சொல்லுக்கிடமே இல்லாமல் போய், அரச இறையாண்மை என்ற சொல்லுக்கிடமே இல்லாமல் போயிட்டு, இவற்றை பற்றி நாம் தெளிவாக சிந்திக்க வேண்டும். நீங்கள் மேற்கொண்டு ஈழத்தமிழரோடு சம்பந்தப்பட்டு கேள்வி கேட்டீர்கள் இருந்தால், அதற்கு முன்னதாக ஈழத்தமிழர்கள் விடயத்தை பேசுவதற்கு முன்னதாக நீங்கள் உலக ஒழுங்கு குழம்பி இருக்கிறது என்று கூறினீர்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஓரிரு வாரங்களுக்கு முன்னர் நீங்கள் வழங்கிய செவ்வியில் உலக ஒழுங்கு மாறவில்லை, ஆனால் மாறியதாக ஒரு மாயை இருப்பதாக கூறினீர்கள். இப்போது அந்த உலக ஒழுங்கை மாற்றம் அடைந்திருக்கிறது, அல்லது உலக ஒழுங்கில் ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்கிறது என்று கூறுகிறீர்கள். இந்த மாற்றம் என்பது ஒட்டுமொத்த உலகிலும் என்ன செய்தியை கூறப்போகிறது, அல்லது ராஜதந்திர ரீதியாக பெரும் சவால் மிக்கதாக பார்க்கப்படக்கூடிய உலக ஒழுங்கின் தன்மைகள் பூகோள அரசியலில் எவ்வாறு தாக்கம் செலுத்த போகிறது? இல்லை, இப்பொழுது உலக ஒழுங்கில் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் பிரதான விடயம். இன்னும் அமெரிக்காவால் உலக ஒழுங்கில் ஒரு ஒழுங்கை கொண்டு வர முடியவில்லை, யாராலும் கொண்டு வர முடியவில்லை, உள்ளதை குழப்பிட்டார்கள். இந்த குழப்பலை பற்றித்தான் நாம் அதிகம் பேச வேண்டியது. இந்த குழம்பிய சூழல் இருக்கு. இந்த உலகத்தை இனி ஒரு யுத்தத்தினால் ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வருதல் என்கின்ற ஒரு இடத்துக்கு போவது என்பது மிகவும் அபாயகரம், அது எல்லோருக்கும் தெரியும். எனவே அந்த அபாயகரமான கோட்டு ஒருவரும் தாண்டவில்லை. ஆனால் பிரச்சனை இப்பொழுது வேறு விதமாக இருக்கிறது. 1453 துருக்கி கான்ஸ்டான்டினோபிளை கைப்பற்றி தனது அந்த பாதை அடைச்சதோட மேற்கு கிழக்குக்குமான பாதை அப்படியே க்ளோஸ் ஆகி அப்படியே மூடப்பட்ட போது, அவ்வாறு மூடப்பட்ட போது கிழக்குக்கு வருவதற்கு மேற்கில் உள்ளவர் நாடுகளுக்கு, ஐரோப்பிய நாடுகளுக்கு வழி இல்லை. அவர்கள் ஒரு திடீர் மாற்றத்திற்கு ஒரு வழிவகுத்தார்கள். விஞ்ஞானம் வளர்ந்திருந்ததால், உருவாகி இருந்தால், பூமி உருண்டை என்பது கண்டுபிடிக்கப்பட்டதால் கிழக்குக்கு போவதற்கு கிழக்கால் போக தேவையில்லை, மேற்கால போனாலே கிழக்குக்கு போகலாம். அப்படியே மேற்குக்கு வந்ததனுடைய விளைவு, மேற்கிலிருந்து கிழக்குக்கு வந்ததன் விளைவினால் இன்றைய உலக அரசியல், உலக ஒழுங்கு, உலகத்தினுடைய அரசியல், பொருளாதாரம் அனைத்துமே சரி. அதே எவ்வளவு சம்பவம் இப்போது நிகழ்ந்திருப்பது. இப்போது காமோஸ் நீரிணையை ஈரான் மூடுகின்ற ஒரு நிலைமை ஆனது ஏறக்குறைய கான்ஸ்டான்டினோபிளை துருக்கி மூடிய நிலைமைக்கு சமனானத்தில் இருக்கிறது.
எப்படி அந்த கான்ஸ்டான்டினோபிளின் வீழ்ச்சியை ஐரோப்பா தன் வளர்ச்சிக்கு ஏதுவாக பயன்படுத்தியதோ, அது முழு உலகத்தையும் கைப்பற்றுவதற்கு ஏதுவாக பயன்படுத்தியதோ, அப்படி இப்பொழுது ஹார்முஸ் நீரிணை சம்பந்தமான விடயங்களிலும் நிலைமை இப்படித்தான் இருக்கிறது. இந்த பிரச்சனையில் உலகம் எல்லா நாடுகளும் சம்பந்தப்படுது. அப்போது மேற்கு ஐரோப்பிய நாடுகள் தான் சம்பந்தப்படுது. இப்போது ரஷ்யா சம்பந்தப்படுது, சீனா சம்பந்தப்படுது, இந்தியா சம்பந்தப்படுது, பங்களாதேஷ் வருது. இப்படி இந்த எல்லா நாடுகளோடும் இது சம்பந்தப்பட்டது. எனவே இந்த எல்லா நாடுகளோடும் சம்பந்தப்பட்டிருக்கின்ற இந்த பிரச்சனை பல்பரிமாணம் கொண்டது. இலகுவாக தீர்க்க முடியாது. இவற்றுக்கு பேச்சுவார்த்தைகள் மூலமான ஒரு தீர்வுக்கு வர வேண்டிய அவசியம் இருக்கில்லை. எல்லோருக்கும் அதான் இருக்கு. ஆனா பிரச்சனை இப்போ வேறு விதமானது. இந்த உலக பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றத்தை அந்த பொருளாதார அடித்தளத்திலிருந்து மாற்றுவதற்கான ஒரு சிந்தனை வேண்டும் என்பதுதான் அது ஒரு வேறு கதையாக இருக்கிறது. ஆனால் யுத்தத்தினால் மாற்றுவது என்கின்ற சிந்தனை முன்வந்து அது ஸ்தம்பிதம் அடைஞ்சிருக்கு. அமெரிக்காவால் செய்ய முடியவில்லை. யுத்தத்தினால் மாற்றுவது என்பது ஸ்தம்பிதத்தில் இருக்கு. எனவே இந்த ஸ்தம்பித நிலை அரசியலை புரிந்து கொள்வது தான் எமது பிரதானமான பிரச்சனை. ஒரு வேர்ல்ட் ஆர்டரை உருவாக்குவது, இன்டர்நேஷனல் ஆர்டரை உருவாக்குவது என்கின்ற பிரச்சனையில் இன்னும் நிறைய நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருக்கு. இலகுவாக மாற்ற முடியாது. இலகுவாக இன்டர்நேஷனல் ஆர்டரை மாற்ற முடியாது. அவள் மாற்றுவதற்கு ஏது நிலைகள் இல்லை. ஆனால் அரசியலுக்கிடையான உறவுகளில் சில மாற்றங்கள் கொண்டு வரப்படலாம். இதுதான் இப்போது உள்ள நடைமுறை பிரச்சனை. நீங்கள் இப்போது கூறினீர்கள் ஹார்முஸ் நீரிணை தொடர்பில் குறிப்பிட்டீர்கள். ஹார்முஸ் நீரிணையை கடந்த காலங்களில் அவை அனைவரும் பயன்படுத்தக்கூடிய வகையில் திறந்திருந்தது. இப்போது அவை மூடப்பட்டிருக்கின்றது. அமெரிக்கா சொல்லுகின்றது எங்களுடைய பலத்தோடு அந்த நீரிணை திறக்கப்படும் என்று. ஈரானினுடைய போர் இடும் திறன் அல்லது அவர்களுடைய பூகோள அமைப்பு அல்லது அமெரிக்கா தரைப்படையை ஈரானுக்குள் நகர்த்துகிற போது அது வெற்றி அளிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா, ஹார்முஸ் நீரிணையை கைப்பற்றி தொடர்ச்சியாக வைத்திருக்கலாமா என்கின்ற கேள்வியெல்லாம் பொதுப்பரப்பில் அதிக அளவில் பேசப்படுகிறது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்றார், நான் ஹார்முஸ் நீரிணையை கைப்பற்றுகிறேன், தரை வழியாக படையினரை இறக்குகிறேன், ஹார்க் தீவினை நான் முழுமையாக கைப்பற்றுகிறேன் என்று அவருடைய கருத்துக்கள் இருக்கின்றது. இவை எல்லாம் பூகோள அரசியலிலும் ஈரானின் நிலத்தொடர்பிலும் சாத்தியமானதொன்றா அல்லது அசாத்தியமானது? இப்பொழுது இன்றைய விஞ்ஞான தொழில்நுட்ப வளர்ச்சியிலும் அமெரிக்காவின் மேலாண்மையிலும் அது ராணுவ ரீதியாக செய்ய முற்பட்டால் அது செய்யலாம். ஆனால் அதைத்தான் அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் நடைமுறை ரீதியாக பிரச்சனைகள் உண்டு. மக்கள் இருக்கிறார்கள், லேண்ட் சம்பந்தமான லொகேஷன் சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டு. அவ்வளவு இலகுவாக செய்யப்படக்கூடிய விடயம் இல்லை. ஆனா இந்த விடயத்தை விட்டு வைக்க முடியாது. எப்படி கான்ஸ்டான்டினோபிள் விடயத்தை விட்டு வைக்க முடியாதோ அப்படி இதையும் அவர்களால் விட்டு வைக்க முடியாது. எனவே இதுக்கு ஒரு தீர்மானம். இந்த விடயத்தில் நாங்கள் விட்டு வைக்க முடியாதுன்றதுக்கான அடித்தளத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது விடயம் இதுதான். இந்த யுத்தம் முற்றிலும் இஸ்லாமியர்களுக்குள்ளேயே திருப்பி விடப்பட்டு இஸ்லாமியர்களுக்குள்ளேயே இந்த அழிவு நிகழ்கிறது. இந்த யுத்தத்தினுடைய அந்த 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 மையம் இஸ்லாமிய நாடுகள் சம்பந்தமான பிரச்சனையாக இருக்கிறது. இஸ்லாமிய நாடுகளுடைய அழிவு சம்பந்தமான பிரச்சனையாக இருக்கிறது. அரபு பாரசீகம் இரண்டும் இஸ்லாமியர்கள் தான். அரபு பாரசீக இஸ்லாமியர்கள் இருவர்களுமே இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை எதிர்க்கலாக கொண்ட நாடுகளை கொண்டவை. அவற்றின் மீது ஒரு போர் நிகழ்கிறது. அது ஒரு நீண்டகால போர் வடிவத்தை கொண்டது. அதில் அவர்களுக்கு தோல்வி உண்டு. அவர்கள் ஸ்தம்பிதங்களை ஏற்படுத்துவது, எதிரிக்கு சகுனப்பிழைகளை ஏற்படுத்துவது போன்ற விடயங்களில் ஈரானால் முன்னேற முடிகிறது. ஆனால் எதிரியை வீழ்த்த முடியாது. இப்படிப்பட்ட விடயங்களில் இப்பொழுது அழிவுக்குள்ளாக இருப்பதும் பாதிப்புக்குள்ளாக இருப்பதும் அனைத்து வளைகுடா நாடுகளும் ஈரானும் என்ற இந்த முஸ்லீம் அல்லது இந்த இஸ்லாமிய நாடுகள் தான். இந்த பிரச்சனையில் ஏனைய நாடுகள் சம்பந்தப்படுகின்ற ஒரு பரிமாணம் வரும் வரைக்கும் இது இப்படித்தான் இருக்கும். அதாவது சீனா, இந்தியா, ரஷ்யா இவர்கள் நேரடியாக சம்பந்தப்பட்ட ஒரு கட்டம் வந்தால்தான் இது பெரும் திருப்பம் ஏற்படும். அல்லாவிட்டால் அவர்கள் ராணுவ பலத்தினால் செய்யக்கூடியவற்றை செய்ய அமெரிக்கா முற்படும். அதில் சந்தேகமில்லை. அவற்றில் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி நிகழ முடியும். சரி, ஆனால் இதில் ஈரான் இதனை சாதிக்கும் என்ற கேள்வி இருக்கு. ஈரானால் பாதிப்பு ஏற்படுத்த முடியும் அமெரிக்காவுடைய போக்குக்கு. ஆனால் ஈரானால் சாதிக்க முடியும். ஈரான் இறுதி அர்த்தத்தில் இந்த விடயத்தில் அது இன்னத்தை சாதிக்க போகிறது. அதாவது உலகத்தில் ஒரு தர்மமும் இருக்காது. யுத்தம் என்று வந்தால் யுத்தமே அதுக்கு தீர்வு. எனவே எந்த ஒரு அரசையும் கைப்பற்றலாம் என்று இருந்த 1648 ஆண்டுக்கு முற்பட்ட கோட்பாட்டை இன்று ட்ரம்ப் கையில் எடுத்திருக்கிறார். உலகம் முழுக்க அப்படித்தான் இருக்கு. இந்த அரசு என்பது ஒரு கனிபல் மாதிரி, தன்னின உண்ணி. அது எப்பொழுதுமே இன்னொரு அரசை விழுங்கும், இன்னொரு அரசை அது ஈவிரக்கம் காட்டாது. அப்படி வரலாற்றில் இடமும் இல்லை.
எனவே இந்த அரசு என்கின்றதற்கான பரிமாணத்தோடு நடக்கின்ற இந்த யுத்தத்தில் இப்போது அரசுகளுக்கும் இடையான ஒரு முழு வடிவம் ஒன்று தோன்றுவதற்கு இந்த காலம் இருக்கிறது. இப்போது அந்த பரிமாணத்துக்கு பெறாது என்றால் எல்லோருக்கும் நட்டம், எல்லோருக்கும் ஆபத்து. ஆனபடி நான் தான் எல்லோரும் விளிம்பில் நிற்கிறார். ஒருத்தர் இந்த சென்டருக்கு வரே இல்லை, எல்லோரும் விளிம்பில் நிற்கிறார். அமெரிக்கா கூட விளிம்பில் நிற்குது. அமெரிக்காவுக்கு இப்ப பிரச்சனை வந்து ஹார்மோஸ் நீரிணலாம் இல்லைன்னா அவருடைய பிரச்சனை, அவர் அதை சமாளிக்க விரும்புகிறார்கள். அதே வேளையில் இஸ்லாமிய நாடுகளிடம் ஏற்பட்ட அழிவுகள் எல்லாமே மேற்கு தேச கம்பெனிகளுக்கான நிறுவனங்களுக்கான பொருளாதார வாய்ப்பை கொடுக்க போகின்றன, கட்டுமான வாய்ப்பை கொடுக்க போகின்றன, தொழில்நுட்ப உழைப்பை கொடுக்க போகின்றன. இந்த அழிவுகள் எல்லாமே மேற்குலகத்திற்கு முதலீடாக உள்ளன. அராபியர்களுக்கு அழிவாக, முஸ்லிம்களுக்கு அழிவாக, இஸ்லாமியர்களுக்கு அழிவாக இருப்பதை மேற்குலகத்துக்கு முதலீடாக மாறப்போகும். இது ஒரு பாரதூரமான விளைவு. எனவே இந்த யுத்தத்தை வெறுமனே இப்போது காணுகின்ற பைய கண்களால் மட்டும் பார்க்கக்கூடாது. நீங்கள் 2 விடயங்களை கூறியிருக்கிறீர்கள். அதில் முதலாவதாக பார்க்க வேண்டியிருக்கின்றது, இந்த யுத்தத்தில் ஒட்டுமொத்த இஸ்லாமிய தேசமும் அழிக்கப்பட வேண்டும் என்பதில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் மிக அவதானமாக, மிக நுட்பமாக தங்களுடைய காய் நகர்த்தல்களை மேற்கொள்கிறார்களா? குறிப்பாக ஈரானாக இருக்கலாம், மத்திய கிழக்கின் பலமும் ஈரானின் பலமும் முழுமையாக ஒரே புள்ளியில் வைத்து அழிப்பது என்பதில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அவதானமாக இருக்கின்றார்கள். அவருடைய பிரதான பிரச்சனை இப்போது இருக்கின்ற அந்த ஜியோகிராபிக்கல் லொகேஷன், அந்த அமைவிட முக்கியத்துவமான பகுதி முஸ்லீம்கள கையில இருக்கு. முழு முஸ்லீம்கள் ஒன்றால் உலகத்தில் 200 கோடி. அது ஆப்பிரிக்கா வரையும் போகிறது, ஆசியாவில் வருகிறது, இந்தோனேஷியாவில் வருகிறது, பாகிஸ்தான், பங்களாதேஷில் வருகிறது. அவர் அந்த பகுதியை கைவிட்டிருந்தார். ஆனால் மத்திய கிழக்கில் அல்லது மேற்காசியாவில் 53 கோடி பிளஸ் முஸ்லீம்கள் தான் வாழ்ந்தார்கள். அந்த பகுதியில் வளைகுடாவை தான் இப்பொழுது முற்றிலும் மையம் கொண்டு செயல்படுகிறது. இந்த வளைகுடா பகுதிக்குள் தான் இந்த யுத்தத்தின் மையம் இருக்கிறது. இந்த வளைகுடா மையத்தை இவர்கள் எத்தகைய ஆக்கிரமிப்பினாலும் ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது அவருடைய இறுதி முடிவு. எத்தகைய ஆக்கிரமிப்புகள், அதாவது நீங்கள் தர்ம நியாயம் என்று யுத்தத்தில் பார்க்கவே கூடாது, அரசுகளுக்குள் பார்க்கவே கூடாது. அரசு தின்னும். அது சோழ பேரரசு பாண்டியர்களுக்கு தின்றது, சேரர்களை தின்றது, இப்படி அரசு தின்னும். அரசு என்று ஒன்று வந்துட்டால் அது ஒன்று தின்னுவது, அது உண்ணுவது அதன் வழக்கம். இந்த வழக்கத்தை நாங்கள் கருத்தில் கொள்ள தவறக்கூடாது. எந்த அரசு என்றாலும் சரி, அது இயக்கங்களாக இருந்தாலும் சரி, ஒரு இயக்கம் வளர்ந்தால் இன்னொரு இயக்கத்தை விழுங்கும். அது பாலஸ்தீன இயக்கங்களாக இருக்கலாம், அல்லது உலகத்தில் உள்ள எந்த போராட்ட இயக்கங்களை நீங்கள் விழுங்கள். ஒரு இயக்கம் வளர்ந்தா இன்னொரு இயக்கத்தை விழுங்கும், ஒரு அரசு வளர்ந்தா இன்னொரு அரசை விழுங்கும். இப்படி அரசு விழுங்குவதுதான் அரசியல், அரச ஒழுங்கு. இந்த ஒழுங்குக்குள் தான் இந்த பிரச்சனையை நீங்கள் பார்க்க போவீர்கள். அதாவது ஈவிரக்கமற்ற தர்மம் நியாயத்துக்கு அப்பாலான ஒரு வடிவம் இங்கு செயல்படும். இந்த இடத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய முஸ்லிம்களை அழைப்பதா என்பதில் 200 கோடி முஸ்லிம்களை அழைக்க முடியாது. ஆசியா ஆப்பிரிக்க முஸ்லிம்களை அவர் கைவைக்க மாட்டார். மேற்காசியாவில் மட்டும்தான் நிற்பார்கள். மேற்காசியாவிலும் குறிப்பாக இந்த வளைகுடாவுக்குள்ள நிற்கிறது. இந்த வளைகுடாவுக்குள் இந்த பிரச்சனையை அடக்கி தீர்ப்பது என்பது உலகளாவிய பிரச்சனையை வளராமல் தடுப்பது என்பதாகவே இருக்கிறது. ஆனால் இது உலகளாவிய அரசியல் பொருளாதாரத்தோடு தொடர்புள்ளதனால் எங்கும் அது சிதறல்களையும் பிரச்சனைகளையும் உருவாக்கும். குறிப்பாக இந்த பகுதி பெட்ரோலியம், எரிபொருள் சம்பந்தமானது, கேஸ், பெட்ரோலியம் சம்பந்தமானது. எனவே உலகம் முழுவதற்குமான அந்த பெட்ரோலியம், கேஸ் போன்ற விடயங்களினால் உலகத்தினுடைய பாதிப்புக்கு உள்ளாக இருக்கிறது. வேறு வகைகளில் அரசியல் ரீதியாக எல்லா அரசுகளும் இந்த ஒடுக்குமுறையை பார்த்துக் கொள்ளும். அவர்களும் அதான் செய்யும், ஒவ்வொரு அரசும் அதான் செய்யும். நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள், இந்த அழிவுகள் என்பது மேற்குலகிற்கு எதிர்வரும் காலங்களில் பெரும் முதலீடுகளாக மாறப்போகின்றது என்று. கட்டுமானங்களாக இருக்கலாம், தொழில்நுட்ப உதவியாக இருக்கலாம், அனைத்திலும் மேற்குலகில் தான் இனி மத்திய கிழக்கு, பொதுவாகவே மத்திய கிழக்கு மேற்குலகில் தங்கி இருக்கின்றது. இப்போது இன்னும் அதிகமாக தங்கி இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வரப்போகின்றது. அப்படியாயின் இந்த அழிவுகளை ஏற்படுத்திவிட்டு மீண்டும் ஒரு பணம் ஈட்டுகின்ற அல்லது மீண்டும் ஒரு முதலீட்டை மையமாக கொண்ட ஒரு யுத்தமாக இதனை பார்க்கலாம். குளோபல் பொலிட்டிக்கல் மேனேஜ்மெண்ட் என்ற ஒரு தியரி இருக்கு. அதை ஒருபோதும் கருத்திலக்க தவறக்கூடாது. இது முதலாவது. குண்டை விற்பவனே, வெடிகுண்டை விற்பவனே பஞ்சையும் விற்கிறான். வெடிகுண்டை இனாமாக கொடுப்பவனே பஞ்சையும் மருந்தையும் இனாமாக கொடுக்கிறான். அவனுக்கு வெடிகுண்டும் வியாபாரம், பஞ்சும் வியாபாரம். இனாமிலும் வியாபாரம், இனாமிலும் அவனுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துடும், அவருக்கு உறவு வளர்ந்துடும், அந்த உறவை வச்சுக்கொண்டு பொருட்களை விற்பார். எனவே இந்த யுத்தத்தில் உழைப்பு, பொருளாதார ஈட்டல் என்று ஒன்று இருக்கு. எப்போ இந்த யுத்தத்திற்கு பொருளாதார ஈட்டல் இல்லை என்றால் சமபலம் கொண்ட 2 சக்திகள் ஒரே நேரத்தில் மோதும்.
அதான் செகண்ட் வேர்ல்ட் வார் நடந்தது. சகோதரம் கொண்ட சக்தி ஒன்று ஒன்று பாதிக்கும். யுத்தத்தை ஏவியவனுக்கு நட்டம், யுத்தத்தை ஏந்தியவனுக்கு நட்டம். இங்க அப்படி இல்லை. இங்க யுத்தத்தை ஏவியவர்கள் சகோதரம் கொண்டவர்கள் அல்ல, பலம் கொண்டவர்கள். இந்த பலம் கொண்டவர்கள் தங்களோட பலத்தை தான் இன்னும் தொடர்ந்து நிற்கிறார்கள். இங்க நீங்கள் மனிதனிடம் தர்மம் பலமாக இருக்கென்று ஒருபோதும் கற்பனை செய்ய வேண்டாம். இவற்றை நான் உங்களுக்கு தெளிவாக இன்னொரு வகையில் சொல்லலாம். ஐரோப்பாவிலிருந்து அரசுகள் அமெரிக்கா கண்டத்துக்கு, ஆஸ்திரேலியாவுக்கோ ஆப்பிரிக்காவுக்கோ செல்லும் பொழுது அவர்கள் தர்மத்தையே போதித்தார்கள். பைபிளையும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையுமே சுமந்து கொண்டு போனார்கள். ஏற்க மறுத்தவர்களை சுட்டு அவற்றை பணிய வைத்தார்கள். எனவே பைபிளுக்கும் கிறிஸ்துவனுடைய சிலுவைக்கும் சுப்ராக்கிக் சூட்டுக்கும் எதிர்மும் ஒன்றுக்கு எதிர்மாறாங்க. இது எல்லா மதமும் செய்யும். அது இந்து மதமாக இருக்கலாம், கிறிஸ்தவமாக இருக்கலாம், இஸ்லாமாக இருக்கலாம். எல்லாம் வாழ்நாளும் துப்பாக்கிகள் மனித தர்மத்தை பேசும். உலகத்தில் தர்மம் பேசுகின்ற புனித மதபீடங்களுக்கு சொல்லப்படுகின்ற அனைத்துமே தர்மத்துக்கு ஆப்பு வைக்கக்கூடியவை. தங்கள் நலன் என்று வரும்பொழுது அவர்கள் ஆப்பு வைப்பார். எனவே உலகத்தில் தர்மம் என்பது நலன் மட்டும்தான். இந்த பின்னணியில் நீங்கள் இங்க தர்மத்தை பற்றி பேசுவதில் நான் இந்த உடன்பாட்டை கொண்டவரில்லை. நான் அதாவது இந்த ரியல் பாலிட்டிக் என்று சொல்லப்படுகின்ற இந்த ரியல் பாலிட்டிக் என்பதை பற்றிய வாத பிரதிவாதங்கள் பலது உண்டு. உண்மையில மாக்கியவலினுடைய தி பிரின்ஸ் என்ற நூலில் இருந்து அடித்தளம் விடப்பட்டது. ஆனால் இப்பொழுது அது அந்த சொல்ல காயின் பண்ணியது ஒரு ஜெர்மன் டேர்ம், அது ரியல் பாலிட்டிக் என்பது. அந்த ஜெர்மன் அறிஞர் அந்த சொல்லை காயின் பண்ணியதனால் அவரின் பெயரால் பலர் அழைக்கிறார்கள். தப்பு, அந்த சொல்லி அவர் காயின் பண்ணிக்க உண்மை. ஆனால் ரியல் பாலிட்டிக் என்பது என்ன சொல்லுது என்றால், அரசு என்பது அதிகாரம், அதிகாரத்தை பெறுவதற்கான வழிவகைகள் எதுவோ அவை நியாயம். அரசு என்பது தர்ம நீதி நியாயம் அல்ல. அரசு என்பது அதிகாரம், அதிகாரத்தை பெறுவது என்பது நலனுக்கானது, அதிகாரத்தை பெறுவதற்கான வழிவகைகள் எவையோ அவை நியாயம். அப்படிப்பட்ட நியாயத்தை தான் இப்பொழுது நீங்கள் காணுங்கள். அதிகாரத்தை எந்த வழிகளிலும் ஈட்டலாம் என்பது இது இன்று மட்டுமில்லை, இன்றுமே தான் உண்மை. அதிகாரத்தை பெற்றால் அந்த அதிகாரத்தை பெறுவதற்காக செய்கின்ற எல்லா செயலும் அவர்களுக்கு நியாயம். அந்த வழிவகைகள் அனைத்துமே நியாயம்தான். தேவை நீதியாகவும் அந்த தேவையை அடைவதற்கான பாதை நியாயமாகவும் சொல்லப்படுது. தேவை நீதி, தேவை அடைவதற்கான வழிவகை நியாயம். ஈழத்தமிழர்களை பயங்கரவாதம் என்று சொல்லிக் கொண்டு அழித்து விட்டார். அவர்கள் தங்கள் அரசியல் அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்கு ஈழத்தமிழர்களை பயங்கரவாதிகள் என்ற சொல்லின் கீழ் அதை நியாயப்படுத்தி விட்டார்கள், அழிப்பை நியாயப்படுத்தி விட்டார்கள். எனவே உலகத்தில் எப்பொழுதும் எல்லோரும் அழிப்பை நியாயப்படுத்துவார். இனியும் அது நிகழும். அது அமெரிக்காவும் அதை செய்யும், ரஷ்யாவும் அதை செய்யும், ஏன் ஈரானும் அதை செய்யும். எந்த நாடும் அதை செய்ய தவறாகும். இதுதான் மிகவும் அடிப்படையான உண்மை. மிகவும் முக்கியமான ஒரு விடயம் கலந்துரையாடப்பட வேண்டி இருக்கின்றது. ஆனால் யாருமே கலந்துரையாடாமல் அந்த பகுதி அப்படியே மௌனமாகவும் அல்லது ஒரு ஸ்தம்பித்த நிலையிலும் இருக்கின்றது. அந்த பகுதியை பற்றி எம்மவர்கள் யாரும் அக்கறை கொள்வதும் இல்லை. ஈரான் யுத்தத்தின் பின்னர் ஈழத்தமிழர்களுக்கான ஒரு புதிய பாதை அல்லது அமெரிக்க ஈரான் யுத்தத்தின் பின்னர் இலங்கையில் ஈழத்தமிழர்களின் அமைவிடம் தொடர்பிலான ஒரு புதிய ஒழுங்குபடுத்தல் ஒன்று வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகின்றது. அந்த வாய்ப்புகளை நோக்கி நகருவதற்கான சந்தர்ப்பங்கள் இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் ஈழத்தமிழர்கள் அந்த கலந்துரையாடலை யாரும் ஆரம்பிக்கவில்லை. புலம்பெயர்ந்த தேசத்திலும் அந்த கலந்துரையாடல் இல்லை, சிவில் சமூகங்கள் மட்டத்திலும் அந்த கலந்துரையாடல் இல்லை, அரசியல் தலைவர்கள் மட்டத்திலும் அந்த கலந்துரையாடல் இல்லை, பல்கலைக்கழக மட்டங்களிலும் அந்த கலந்துரையாடல் இல்லை. எல்லோரும் இப்போது ஈரான் இஸ்ரேல் யுத்தத்தை தொலைக்காட்சிகளிலும் அல்லது யூடியூப் சேனல்களிலும் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு யார் ஆதரவு, யாரின் பக்கம் அதிக சேதங்கள் இடம்பெறுகிறது என்றை கணிப்பிட்டுக் கொண்டு ஒவ்வொருவரும் தரவுகளோடு குந்திக் கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு ஆபத்தான அரசியலாக ஈழத்தமிழர்களுக்கு தென்படுகிறது. எம்மவர்களின் பார்வை ஒரு துறை சார்ந்த ஒரு நீண்ட வரலாற்றை மிகவும் நுணுக்கமாக பார்க்கக்கூடிய ஒரு வரலாற்றுத்துறை ஆசனாக இருக்கக்கூடிய நீங்கள், நாம் உங்களிடம் முன்வைத்த கேள்வி அல்லது கருத்து தொடர்பில் உங்களுடைய புரிதல் என்னவாக இருக்கு? நல்லது. வரலாற்றில் ஈழத்தமிழர் சம்பந்தமான ஒரு அறிவியல் வரலாற்றில் நீங்கள் கேட்ட கேள்வியோடு நீங்கள் இன்று நினைவு கூறப்படுவீர்கள். அதாவது இந்த நேர்காணலில் நீங்கள் கேட்ட கேள்வி ஈழத்தமிழர் வரலாற்றை ஒரு மகத்தான திருப்பத்தை செய்வதற்கு அடிப்படையானது. இந்த யுத்தம் சூழல் என்று காணப்படுகிற பொழுது இதில் யுத்தங்களை பற்றி யாரும் பேசலாம், உலகம் முழுவதும் பேசலாம். ஈழத்தமிழர்களுக்கு இந்த யுத்தத்தால் உள்ள நன்மை தீமை எதிர்காலம் பற்றி பேசப்பட வேண்டும் என்ற உங்களுடைய கோட்பாடு மிகவும் சரியானது, நிலைப்பாடு சரியானது. அதை பற்றி யாரும் பேசவில்லை என்ற உங்களுடைய கருத்தும் மிகவும் சரியானது. நீ பேச வேண்டும் என்ற கருத்தும் சரியானது. அதுக்கான திரும்ப. எனவே வரலாற்றில் நீங்கள் நிச்சயமாக திரும்ப திரும்ப எதிர்காலத்தில் கூறப்படுவீர்கள்.
சரி, முதலாவது விடயத்துக்கு வருவோம். இந்த உலக ஒழுங்கு குழப்பி இருக்குன்னு சொல்றதே, குழப்பம் ஈழத்தமிழருக்கு லாபம். இந்த உலகம் எவ்வளவுக்கு குழம்பி இருக்கிறதோ என்ற அந்த உலக ஒழுக்கத்தை இறமையின் அடிப்படையில் தான் ஈழத்தமிழர் ஒடுக்கிறார்கள். ஈழத்தமிழருக்கு இறமை இல்லை, சிங்களவர்களுக்கு இறமை இருக்கு. இறமை உள்ள ஒரு அரசோட தான் நாங்கள் உறவு வச்சிருப்போம். இறமை உள்ள அரசு என்ன செய்தாலும் கொலை செய்தாலும் அதுக்கு ராஜதந்திர பாதுகாப்பு உண்டு, உலக ஒழுங்கில் இடம் உண்டு. எனவே அவர்கள் பாதுகாக்கப்படவர். இந்த ராணுவத்தம் சொல்லி இறமை உள்ள அரசு, நாங்கள் இறமை இல்லாத ஈழத்தமிழர் என்று சொல்வது. இந்த இறமை கோட்பாடு எங்களுக்கு பாரதூரமான பாதிப்பை செய்திருக்கிறது. நடைமுறை சரி. இப்பொழுது இறமை கோட்பாடு தகர்ந்திருக்கிறது. எங்களுக்கு லாபம். குழம்பிய குட்டையில் தான் பருந்து மீன் பிடிக்கிறது. பருந்துக்கு குட்டை குழம்புவது லாபம். இந்த பின்னணியில் ஈழத்தமிழர்களாகிய ஒடுக்கப்படும் இனத்துக்கு இந்த உலக ஒழுங்கு, எங்களுக்கு பாதகமான உலக ஒழுங்கு குழம்புவது லாபம். இந்த குழப்பத்தை நாங்கள் கல்டிவேட் பண்ண வேண்டும், அறுவடை செய்ய வேண்டும். அறுவடை செய்வதற்கு எங்களுக்கு நியாயமான அரசியல் அறிவும் நிதானமான பார்வையும். இந்த கேள்வியை நீங்கள் கேட்பதற்கு வேற யாரும் கேட்கல தானே. அவ்வளவுக்கு நாங்கள் இந்த கடந்த 2-3 மாசங்களாக இவ்வளவு பின்னுக்கு இருக்கிறோம். சரி, ஈழத்தமிழர்களுக்கு மிகவும் லாபகரமான விஷயம் ஒன்று, இந்த இறமை கோட்பாடு தகர்ந்து போயிருப்பதும் இதற்கு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் அடியெடுத்து வைக்க வேண்டும் என்பதும் தான். சரி, இது முதலாவது விடயம். இரண்டாவது, இந்த முக்கியமான விடயங்கள் உண்டு. அதாவது ஈழத்தமிழுடைய லொகேஷனில் அவர்களுக்கு இந்த அழிவு அவர்களுடைய முக்கியத்துவத்தை மேலும் அதிக துலாம்பரமாக காட்டுகிறது. ஆனால் ஈழத்தமிழர்கள் அதை பற்றி சிந்திப்பதாக இல்லை. குறிப்பாக பாருங்கள், இலங்கையினுடைய புவியியல் அமைவிடம் அமெரிக்காவுக்கு மிகவும் கவர்ச்சிகரமாக இருந்தது. இந்த யுத்தத்தில் யாவகாசியா பிரச்சனை, ஹார்மோஸ் பிரச்சனை, இப்படிப்பட்ட இடங்களில் ஈழத்தமிழர்களுடைய பிரதேசம் முக்கியத்துவம் பெறக்கூடியது. இலங்கையிலேயே மிக சிறப்பான அமைவிட முக்கியத்துவத்தை கொண்ட பகுதி வடக்கு கிழக்கு பகுதிதான். கிழக்கும் வடக்கும் சேர்ந்த பகுதி, மன்னாரிலிருந்து பாக்கிரை உட்பட கிழக்கு மாகாணம் வரைக்கும் உள்ள பகுதிதான் இலங்கை, திருவண்ணாமலை உட்பட இந்த பகுதிதான் இலங்கையிலேயே அதிக ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்டான பகுதி. இந்த பகுதியை நாங்கள் இன்னும் அறுவடை செய்யவில்லை, இன்னும் உழுது நாங்கள் விளைவிக்கவில்லை, யாரோ தான் செய்யவில்லை. இந்த பகுதியில் அமெரிக்கா கண் வச்சிருக்கு. அதை இந்தியாவோடு அட்ஜஸ்ட் பண்ணித்தான் கண் வைக்கலாம், தனியே வைக்க முடியாது. அது ஒரு கூட்டம் இருக்கட்டும். அந்த உண்மைகளை நாங்கள் உடன் கற்பனை பேசுவதற்கு நான் தயாரி, உண்மைகளுக்குள்ளாரே போகும். அதே வேளையிலே இந்த ஈழத்தமிழருடைய இந்த இன்றைய நெருக்கடியான சூழலில் ஈழத்தமிழர்கள் தம்மை அடுத்த கட்டத்துக்கு முன்னெடுத்து செல்ல வேண்டிய நிலைமை இருக்கிறது. அது சம்பந்தமான ஒரு பாலிசி மேக்கிங்கும், ஒரு பாலிசி ஸ்டடீஸும், ஒரு பாலிசி அனாலிசிஸும் எங்களிடம் இன்னும் ஏற்படவில்லை. அது ஒரு பாரதூரமான பிரச்சனை. ஏன்னா இன்றைய கட்டத்தில் ஈழத்தமிழர்கள் இந்த குழப்பத்தை எப்படி கல்டிவேட் பண்ணலாம்? நாங்கள் ஒன்றில் நீங்கள் தர்மம் பார்க்க வேண்டாம், குழப்பம் லாபம், அவ்வளவுதான். நாங்கள் குழம்பி இருக்கிற சூழலை பயன்படுத்த தவறனோ நாங்கள் அழிவோம். சிங்கள அரசுக்கு எவ்வளவு தூரத்துக்கு நெருக்கடி வருதோ அவ்வளவுக்கு அது எங்களுக்கு லாபம். சிங்கள அரசை யார் முண்டு கொடுக்கிறார்களோ அது அவ்வளவுக்கு எங்களுக்கு நட்டம். அது அமெரிக்கா கொடுத்தால், இந்தியா கொடுத்தால், பிரிட்டன் கொடுத்தால், ஈரான் கொடுத்தால், என்ன இவ்வளவு நாடுகள் கொடுத்தால், இலங்கை அரசுக்கு யார் முண்டு கொடுத்தாலும் அது எங்களுக்கு நட்டம். எனவே இலங்கை அரசு நெருக்கடிக்குள்ளாக வேண்டும். இதோ பாருங்கள், இப்போது நெருக்கடிக்குள்ளாக இலங்கை அரசுடைய ஏறக்குறைய அந்த கடல் எல்லையில் வைத்து, செகண்ட் வேர்ல்ட் வாருக்கு பிறகு நீர்மூழ்கியால் மூழ்கடிக்கப்பட்ட முதலாவது கப்பல் இலங்கையின் அந்த கடல் எல்லையில் வைத்து மூழ்கடிக்கப்பட்டிருக்கு. அமெரிக்கா மூழ்கடிச்சிருக்கு. இன்றைய இலங்கை அரசாங்கம் அமெரிக்காவுக்கு சொந்தமானது அல்ல, விருப்பத்துக்குரியது அல்ல. எனவே இன்றைய இந்த சூழலில் அவர் 2 வேலையை செய்திருக்கிறார்கள். இன்றைய அரசாங்கத்துக்கு நிதி அள்ளி கொட்டி வாய்க்குள்ள சர்க்கரையை போட்டு விட்டார். பின்பு அவர்கள் பணியாமல் இருக்கிற பொழுது, நீ வாய்க்குள்ள சக்கரை வச்சிருந்தாலும் நீ சீனா பக்கம் நிற்பாய் அல்லது நீ எங்களுக்கு விரோதமான பக்கம் போவாய் என்ற சூழலில் ட்ரம் இன்றைய இலங்கையினுடைய அரசாங்கத்தின் புடரியில இந்த நீர்மூழ்கி கப்பலை தாட்டது மூலம் ஒரு சமுக்கமாக ஒரு அடி அடித்து விட்டது. இலங்கை அரசாங்கம் வாயை பற்றி கொண்டு சக்கரை விழுந்துடக்கூடாது, அந்த வாய்க்கு அமெரிக்கா வச்சு சக்கரை விழுந்துடக்கூடாது, பொத்தி கொண்டு இருக்க இலங்கை அரசாங்கம். இந்த அரசாங்கம் தான் போராட்ட காலத்தில் அமெரிக்க ஏகாதிபத்தியமே வெளியேறு, அமெரிக்க ஏகாதிபத்தியமே ஈழத்தமிழருக்கு உதவி செய்யாதே, ஈழத்தமிழர்கள் பயங்கரவாதிகள் என்று
ஊர்வலமும் ஆர்ப்பாட்டங்களும் செய்தவர்கள் இப்போ ஒரு பாட்டமும் இல்லாமல் தம்பாட்டில் இன்னும் ஒரு விடயத்தை மறைந்து அந்த விட்டீர்கள். அளவுக்கு நெருக்கடி இருக்கிறது. யுத்த காலப்பகுதியில் முல்லைத்தீவிலிருந்து அரசு சார்பற்ற நிறுவனங்கள் வெளியேற வேண்டும் என்று தென்னிலங்கையிலே கனதியான போராட்டத்தை நடத்தியவர்கள் அன்றைய நாட்களிலே மக்கள் விடுதலை முன்னணியில் இருந்த பிமல் வீரவன்ச, டெல்வின் செல்வா போன்றவர்கள் தான் கொழும்பிலே ஆக்ரோஷமான போராட்டத்தை நடந்த. அதில் KD லால்காந்தவும் உடன் இருந்தார். நீங்கள் தொடருங்கள், ஒரு தகவலை பதிவு செய்தேன். உண்மைதான். இந்த பின்னணியில் இன்றைய இலங்கை அரசாங்கத்தினுடைய ஏற்பட்டிருக்கிற இன்றைய நெருக்கடியில் எங்களுடைய முக்கியத்துவம் அதிகம் வழங்கப்படுகிறது. இலங்கை அரசாங்கத்தில் நெருக்கடி ஏற்படுற பற்றி யாரும் எந்த கவலையும் கவலைப்படக்கூடாது. இலங்கை அரசாங்கத்துக்கு ஏற்படுகின்ற நெருக்கடியில் எங்களுக்கு லாபம் தான். இவற்றை நாங்கள் முற்றிலுமே சரி ரியல் பாலிட்டிக்கு ஊடாக பார்க்க வேண்டும். நடைமுறை, அதாவது உலகத்தில் இன்டர்நேஷனல் ஆர்டர் என்று ஒன்று இருக்கு, ஒரு பொலிட்டிக்கல் ஆர்டர் என்று ஒன்று இருக்குது, சரி பயாலஜிக்கல் ஆர்டர் என்று ஒன்று இருக்கு, உயிரியல் ஒழுங்கு என்று ஒன்று இருக்குது, இப்படி ஏராளமான ஒழுங்குகள் உண்டு. அப்படி இந்த ரியல் பாலிட்டிக் என்கின்ற ஒரு பொலிட்டிக்கல் ஆர்டர் இருக்கு. பயாலஜிக்கல் ஆர்டர் உலகத்திலேயே முதலாவது ஆர்டர் பயாலஜிக்கல் ஆர்டர். பிரபஞ்சத்துக்கு அடுத்தது பயாலஜிக்கல் ஆர்டர், கருப்பொருட்களுக்கு அடுத்தது உயிர் பொருளுக்கு வாழும். இந்த பயாலஜிக்கல் ஆர்டர்ல உள்ள முதலாவது விஷயம் என்னவென்றால், ஒரு உயிரை இன்னொரு உயிர் பிடிச்சு சாப்பிட்டு தான் உயிரோட இருக்கும். ஏன்னா உயிரை உயிருண்டு வாழ்வதே உயிர் வாழ்வு. இந்த பின்னணியில் பயாலஜிக்கல் ஆர்டர் என்பது ஆக்கிரமிப்பு, கொலை, கொலை செய்து விட்டு அதனை உண்ணுவது, இதுதான் பயாலஜிக்கல் ஆர்டர். எனவே உலகத்தில் இப்ப நீங்களும் சரி நானும் சரி உயிர்களை சாப்பிடாம இப்ப நாங்கள் பேச முடியும், எல்லாம் சாப்பிட்டு தான் பேசுறோம். சரிதானே? எனவே உயிரை உயிருண்டு வாழ்வதே உயிர் வாழ்வாக இருக்கிறது. இதுதான் பயாலஜிக்கல் ஆர்டர். சரி, இப்படித்தான் ஸ்டேட் ஆர்டர் இருக்கு. ஸ்டேட் என்பதும் இந்த பிராணி ஒரு உயிர் பிராணி தான். அது கனிபல்ஸ் தான். கனிபல் முதலாவது தன்னினத்தை தானே உண்ணுவது, அதான் கனிபல் முதலாவது. இரண்டாவது வேறு பிராணிகளை உண்ணுவது இரண்டாவது விடயம். இந்த கனிபலை நாங்கள் விளங்கினால்தான் சரியாக இந்த ஸ்டேட் ஒரு கனிபல் என்பதை விளங்கினால்தான் ஒரு தன்னின உண்ணி ரெண்டு வகையான உணவுகளை உண்ணுது. முதலாவது தந்தை இனத்தை சாப்பிடும், பாம்பை தின்னும், மீனை தின்னும், தன்னினத்தை உண்ணும். இது முதலாவது. இங்கு அரசு இன்னொரு அரசை விழுங்கும், தனது வசதியான போது அரசுகளை விழுங்கும். எனவே அரசுகள் வசதியான பொழுது இன்னொரு அரசை விழுங்குவது என்பது வரலாறு முழுவதும் நிகழ்ந்து கொண்டே இருக்கு. இடைக்காலத்தில் கொஞ்சம் தடைப்பட்டிருக்கலாம், சுணங்கலாம், தாமதிக்கலாம், போகலாம், வரலாம், ஆனால் அது நிகழும். இரண்டாவது, அரசு தன்னின உண்ணி என்பதில் தந்த மக்களை தானே தின்னும். தந்த நாட்டு வளங்களை அரசாங்கங்கள் தாங்களே சாப்பிடும். அதான் இந்த இலங்கையில ஆட்சியில் இருந்தவர்கள் எல்லாம் இலங்கையின் தேசிய சொத்துக்களை சாப்பிட்டு விட்டார் என்று சொல்றேன், உண்டு விட்டார் என்று சொல்றேன். அரசு தன்னுடைய தந்த மக்களை உண்ணும், மக்களின் வளங்களையும் உண்ணும். அரசு இன்னொரு அரசை உண்ணும். இந்த யதார்த்தத்துக்குள் ஈழத்தமிழர்கள் அரசுண்ணும் அரசியல் மிக துலாம்பரமாக வந்திருக்கு. நாங்கள் பேசுகின்ற எல்லா விதமான மாயாஜால கற்பனைகளுக்கும் அப்பால் எங்களிடம் தமிழர்கள் முதல் வாழ வேண்டும் என்றால் அவர் கற்பனைகளை கலைந்தறிய வேண்டும். முழு கற்பனையோடு தமிழர்கள் வாழ்கிறார்கள். அரசியலில் கற்பனையை முற்றாக நீக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய எதிர்காலத்துக்கான வழி. காப்பிய கற்பனைகளிலோ தாத்தாவிடம் தந்தை யானை இருந்தது, தாத்தா தந்தை யானையில் தங்க குவளையில் பால் குடித்தார் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் ஓட்ட சிரட்டையில தண்ணியும் குடிக்கலாம் இருக்கிற ஒரு யுகத்தில் இருக்கிறோம். நாங்கள் கற்காலம் முற்கால புகழ்ச்சியோடு நிற்கிறோம். புகழப்படுகின்ற எங்களுடைய எல்லா பெருமைகளுக்கும் அப்பால் நடைமுறையில் நிஜ வாழ்வில் எதிரிகளின் காலடியில் நாங்கள் அடிமைகளாக கிடக்கிறோம். எல்லா புகழ்ச்சிகளுக்கும் அப்பால் நாங்கள் அடிமையாக. இந்த பின்னணியில் நாங்கள் எங்களுக்குரிய விடயத்தை இதே யதார்த்தத்துக்குள்ளாகத்தான் பார்க்கிறோம். அதாவது சிங்கம்புலி வாழும் காட்டுக்குள் தான் பசுவும் மானும் வாழ்கின்றன. திமிங்கிலங்களும் பெருமீன்களும் வாழும் சமுத்திரத்தில் தான் மீன்களும் சிறுமீன்களும் வாழ்கின்றன. பாம்புகளும் கீரிகளும் வாழுகின்ற புதருக்குள் தான் எலிகளும் தவளைகளும் வாழ்கின்றன. அவை தனக்கு ஏற்ப தப்பி பிழைக்கும் தந்திரங்களையும் வழிமுறைகளையும் வாழ்க்கை முறைகளையும் கொண்டு கை கொண்டு வாழ்கின்றன. அதன் நாங்களும் இந்த சூழலில் எல்லாமே இப்படித்தான். சிங்கம்புலி வளம் கரடி இடத்தில் நாங்கள் மான்களாக இருக்கிறோம். மான் தப்பி பிழைக்கிறோம். சிங்கத்துக்கு பலம் பாய்கிறது, மானுக்கு பலம் ஓடுறது.
நிச்சயமாக பல விடயங்களை பற்றி கூறினீர்கள். ராஜதந்திரம், பல அறிவுரைகள், ஈழத்தமிழர்கள் கடைபிடிக்க வேண்டிய கோட்பாடுகள் என்று மிகவும் முக்கியமான ஈழத்தமிழர்களின் வாழ்வியலோடும் ஈழத்தமிழர்களின் அரசியல் தீர்வோடும் தொடர்பான பல விடயங்களை உரையாடி இருக்கின்றீர்கள். மீண்டும் உங்களுக்கு நன்றி கூறிக்கொள்கிறோம். இந்த விடயங்களை இந்த தளத்திலே பார்க்கக்கூடிய தமிழ் மக்களின் அனைத்து உறவுகளும் இதனை பின்பற்றுவார்கள் அல்லது முடிந்தவரை முயற்சி செய்வார்கள் என்கின்ற அந்த உயர்வான நம்பிக்கையில் உங்களுடைய பெருமதியான நேரத்தில் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல விடயங்கள் தொடர்பில் கருத்துக்களை முன்வைத்தமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.